பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கால தியான வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது நாளிலும் கூட தியானத்திற்கு ஆரம்பமாக நாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடங்கள் என்னோடு இணைந்து துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் வீழ்ந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக என்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 34:18. 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நீ சமீபமாய் இருக்கிறவர் என்று விசுவாசிக்கிறாயா. தன் அனுபவத்தில் சங்கீதக்காரன் எழுதின காரியங்கள் தேவ ஆவியானவரால் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நாங்கள் நொறுங்குண்டு இருக்கிறோம், உடைந்திருக்கிறோம். யார் எங்களை தேற்றுவார், ஆற்றுவார் என்று சொல்லி கலங்குகிற வேளையில் இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி சுவாமி. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கை, ஒரு மன வலிமையை எங்களுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளின் தியான வேலை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்தவர் நொறுங்குண்ட இருதயம். பல காரியங்களில் நாம் உடைந்து போயிட்டோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுகிற நீங்கள் கூட அப்படி தானே உன் கணவனை குறித்து நொறுங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த கெட்ட பழக்க வழக்கங்களில் எப்போது அவர் மீண்டு வருவார், எப்போ எங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள்
உடைந்திருக்கிறீங்கள்ல, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு சமீபமாக ஆண்டவர் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, கலங்காத. என்னோட அதிகமாக படித்து இருக்கிற, என்னோட அதிகமாக வருமானம் வாங்குற, மதிக்கிறது இல்லை, எப்போ வர எப்போ போகிறேன்னு தெரியல, கேட்டால் பிரச்சனை வருது, நான் என்ன செய்யட்டும், வாய்ஸ்லெஸ் மேன் ஆகிட்டேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற உடைந்திருக்கிற உன்னை ஆண்டவர் சந்திப்பார். குடும்பத்தில் சமாதானம் ஏற்படும். சோர்ந்து போகாத. ஆண்டவர் உங்கள் இல்லத்திற்கு தலைவராக வருவார். கணவன் மனைவி இருக்கிற உறவுகளை புதுப்பிப்பார். சோர்ந்து போகாதீங்க. வேலை செய்கிற இடத்துல அதிகாரத்தில் ஒப்புரவாகலையா, அதிகாரத்தில் கன்வின்ஸ் ஆக முடியலையா, அதிகாரிகள் செய்கிற தவறுகளை நீங்கள் செய்ய முடியலையா, அதனால் சீட்டு மாற்றப்பட்டது, உன் வருமானம் குறைஞ்சி போச்சு, உனக்கு நீண்ட காலமாக ப்ரொமோஷன் இல்லை, வேலை செய்கிற இடத்துல, முதலாளி இடத்துல, அதிகாரிகள் இடத்துல, ஆஃபீஸர்ஸ் இடத்துல இப்படி தான் சிறுமைப்படுத்தப்பட்டு நொறுங்குண்டவர்களாக இருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். ஆண்டவர்களோடு கூட இருக்கிறார். உடைந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இப்போது அவர் உங்கள் சமீபமாய் இருக்கிறார். சோர்ந்து போகாது. படிக்கிற இடத்துல, வாழ்கின்ற இடத்துல, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ எங்கே இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும், எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு சமீபமாய் ஆண்டவர் வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு உங்கள் காரியங்களை அவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் ஏற்கனவே அதை அறிந்திருக்கிறார். அறிந்திருந்ததால்தான் அவர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். அப்படி சொல்லுங்கன்னா ஆண்டவர் உங்களிலே கிரியை செய்வதற்கு, ஆண்டவர் உங்களிலே வெளிப்படுவதற்கு, ஆண்டவர் உங்கள் காரியங்களை மாற்றி அமைப்பதற்கு தடையாக இருக்கிற பாவங்கள் மீறுதெல்லாம் எடுத்து போடும். அறிக்கையிடுங்க. அவர் சமீபமாக இருக்கிற கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஆண்டவர் இப்படி சொல்றாரு. சமீபமாக இருக்கும்போது என்னை நோக்கி கூப்பிடுப்பா, என்னை நோக்கி கதறு, என்னை நோக்கி ஒப்புரவாகும்படி உன்னை அர்ப்பணி அழைக்கின்ற ஆண்டவர். உன் தவறுகள், உன் மீறுதல்களை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் செயல்படக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகின்ற உங்கள் பாவங்களும் மீறுதலிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும். இயேசு உங்களை விடுவிக்கும்படி விரும்புகிறார். இயேசு உங்களை மீட்டெடுக்கும்படி விரும்புகிறார். உங்கள் தவறுகளும் மீறுதலும் பாவங்களை அறிக்கை செய்கிறார். அப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயத்தையும் நீக்க அவர் வல்லவர். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அந்த நிருபத்தில் ஆண்டவர் யோவான் மூலமாக தெளிவாக சொல்றார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் பாவங்களை மன்னித்து அதனால் ஏற்பட்ட எல்லா அநியாயத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறவர். உனக்கு ஏற்பட்ட அநியாயத்தை நீக்கி சுத்திகரிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும் முடியும். போதும், பணத்தை வச்சு இந்த அநியாயத்தை மீண்டுக்கலாம், உன் ஆட்களை வச்சு அதிகாரிகளை வைத்து மீண்டு கொள்ளலாம். உனக்கு ஏற்பட்ட அநியாயத்தை நிமித்தமாய் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பலவீனத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் உடைந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயத்தை நீக்கி உங்களை சுத்திகரித்து புது சிருஷ்டியா மாற்றுவதற்கு, புது வாழ்வு தருவதற்கு, நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை தருவதற்கு என் ஆண்டவர் ஒருவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அவர் உன்னுடைய பாவங்களுக்காக, உங்கள் மீறுதலுக்காக, உனக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயங்களுக்காக, அவர் உன் பாவங்களுக்காக தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தவர், சிலுவையில் தன்னை அர்ப்பணித்தவர், இந்த உலகத்தின் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தவர். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. இன்று ஆண்டவர் உங்கள் குறைகளை நிறைவாக்க விரும்புகிறார். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு ஆண்டவருக்கு மறைவாக இருக்கிற ஆண்டவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். உன் பெற்றோருக்கு தெரியாது, உணர்ப்பதற்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது, உன் விசுவாசிகளுக்கு தெரியாது, உன் சபைக்கு தெரியாது. உன் சமூகத்தில் நீ ஒரு பசுந்தோல் போற்றின
ஒரு மனுஷனாய் நீ இருக்கலாம். உன்னை பார்த்தால் பரிசுத்தவான் என்று சொல்வார்கள், உன்னை பார்த்தால் நீதிமான் என்று சொல்வார்கள், உன்னை பார்த்தால் he is a prayer warrior என்று சொல்வார்கள், உன்னை பார்த்தால் செல்வந்தர்கள் தாராளமாக கொடுக்கிறவர் என்று சொல்லுவாங்க. அப்படி உன்னை மாற்றி அமைத்திருக்கிறாய். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். உன்னை மீட்டெடுக்கும்படியாய் ஆண்டவர் என்று விரும்புகிறார். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து ஆண்டவருக்கு முன்பாக மாய்மாலமாயிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சத்தியத்தை விட்டுட்டு விலகி இருக்கிறாய். வேத வசனங்களை வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, கீழ்ப்படிதல உனக்கு இஷ்டம் போல நடக்கிற நடப்பு. அதனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, நீ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, உன் வருமானம் முன்னேற ஏற்றவே முடியல, உயரவே இல்லை, பல தடைகள், எது எடுத்தாலும் நஷ்டம், உன் வியாபாரம் தொழில் நஷ்டம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று தெரியல. இவங்க மருந்து வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க மந்திரம் போட்டுட்டு இருப்பாங்க, இவங்க எனக்கு வன்கண்ணால இப்படி ஆகி போச்சு, இப்படி சாக்கு போக்கு சொல்லி மாய்மாலமாய் உன்னை நீயே கெடுத்து கொண்டிருக்கிறாய். ரோமருக்கு எழுதின 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக்க உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாகுங்கள். ஆண்டவரத்தில் உங்கள் பாவங்கள் மீது அறிக்கை செய்யுங்க. போதும், மயமாலமா வாழ்ந்த காலங்கள், நாட்கள் கொடிதாக இருக்கிறது. உன்னால் காலங்களை பிரயோஜனப்படுத்திங்க. இந்த ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். 1 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஆண்டவர் இப்படி சொல்றாரு, தேவனோடு ஐக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம் சொல்றார். ஆண்டவர் விருப்பமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை விட்டுட்டோம். அவர் சமீபமாய் இருந்தும் உடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. நீங்கள் அவர் சமீபம் வந்திருந்தும் நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களா இல்லை. அவர் சமீபமாய் இருக்கும்போது நம் கண்ணீரை துடைக்கிறவர், நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நமக்கு வாழ்வளிக்கின்ற ஆண்டவர். பல தலைமுறை கிறிஸ்தவர்களா இருக்கலாம். இயேசு என்ற நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கலாம், அதை உச்சரிக்கலாம். ஆபத்து வேலையில் இயேசுவே என்னை விடுவி, இயேசுவே என்னை தப்பு, இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று நீங்கள் உடைந்து போய் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கலாம். அவரிடத்தில் உங்கள் தவறுகளை, மீறுதல், பாவங்களை அறிக்கை செய்யுங்க. புது சிருஷ்டிக்கிற அனுபவங்களை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் சமீபமாய் வருகிறவர். துக்கம் இருக்கிற இடத்துல அவர் விடுவிக்கிறவராயிருப்பார், தப்பு வைக்கிறவராயிருப்பார். உடனே கிரியை செய்கிற ஆண்டவர், அன்புள்ளவர். 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்து அவர் ஊழியம் செய்த நாட்களில் நாயனூர் என்ற ஊருக்கு போனார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை அதில் பதிவு பண்ணுறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் இருக்கிறார். இயேசு நாயனூர் ஊருக்கு போனார். அந்த வாசல் அருகே போகும்போது திரளான மக்கள் பின்னாடி தொடர்ந்து வருகிறார். நாயனூர் வாசல் உள்ளே இருந்து வெளியே ஒரு திரள் கூட்ட மக்கள் வருகிறார்கள். அதுவும் செத்து போன ஒரு மனுஷனை, ஒரு வாலிபனை பாடையில் வச்சு தூக்கின்னு வராங்க. இருவரும் அந்த வாசல் அருகே சந்திக்கிறார். இயேசு அவர்களுடைய அந்த திரள் கூட்டத்தில் அவர் கண்களில் பட்டது ஒரு உடைந்த உள்ளம். யாரும் ஆதரவற்ற அனாதை, விதவை, கைம்பெண், புருஷன் இல்லாதவன், ஆதரவு இல்லாதவன், அவளுக்கு இருக்கிற ஒரே மகன் வாலிப வயதில் மரித்து போனான். ஆண்டவர் இயேசு சமீபமாக இருந்தால் உன் உள்ளத்தை பார்ப்பார், இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்பார்.
நொறுங்குண்ட இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவன். இயேசு பக்கத்தில் வந்து அந்த அம்மாவை பார்த்து மனதுருகி சொன்னார், அழாதம்மா, திரளான மக்கள் இருக்கிறார்கள். மனதுருகி இயேசு 400 விதவை பார்த்து சொன்னார், நீ அழாத. உடைந்து போய் பல நிலைகளை பாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்கிறார். சோர்ந்து போவாத. உனக்கு சரீரத்தில் சுகம் உண்டு, உன் உன் தொழிலில் முன்னேற்றம் உண்டு, உன் படிப்பில் முன்னேற்றம் உண்டு, உன் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு. சோர்ந்து போகாத, அழாத. 400 விதவைக்கு இயேசு சொன்ன வார்த்தை, அழாதம்மா. இன்று அநேகர் கண்ணீரோடு இருக்கிறீங்க. உன் குடும்பத்தின் நண்பர் அங்கத்தினர்களை நினைத்து உன் மகனை குறித்து அழாத. ஏற்ற காலத்தில் அவனை உயர்த்துவார், சரி பண்ணுவார். சொந்து போதமா, இஸ் இட் நாட் பாசிபிள் நினைக்காத, அழாத. ஆண்டவர் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, அழாத. உனக்கு நிலையான ஒரு வேலை உண்டு, ஆண்டவர் சொல்றார். சோர்ந்து போகாதீங்க. பலர் உடைந்து இருக்கிறாங்க. வயது கூடிக்கொண்டே இருக்கிறது. திருமணம் எனக்கு செய்து வைக்க ஆட்கள் இல்லை. பார்த்தாலும் எனக்கு ஏற்ற துணை கிடைக்கல. கலங்கி கொண்டிருக்காத, அழாத, உடைந்து இருக்காத. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உனக்கு ஒரு வாழ்க்கை துணைவை கொடுக்க அவரால் முடியும். இயேசு 400 விதவை பார்த்து அழாதே என்று சொன்னார். இரண்டாவது, அந்த பாடையை இயேசு தொட்டார். செத்து போனவனை கொண்டு தூக்கின்னு வந்த அந்த பாடை, அதில் ஜீவன் இல்லை, அதற்குள்ள ஒரு உணர்வுகள் கிடையாது. செத்து போனவர்களை சுமந்து வருகிற அந்த பாடையை இயேசு தொட்டார். அங்கேயே ஜனங்கள் நின்றார்கள். வாலிபனே எழுந்துரு என்று சொன்னார். உடனே எழுந்தான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எல்லாம் முடக்கப்பட்டாச்சா? இனி வாழ்வே இல்லை, இனி வழியே இல்லை, இனி படிப்பே இல்லை, இனி வேலை கிடைக்காது, இனி திருமணம் ஆகாது. இப்படி பல நிலைகளில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? எல்லாவற்றையும் இழந்து கண்ணீரோடு இருக்கிறீர்களா? அழாத. எல்லாம் முடிந்தது என்ற நிலையில் ஆண்டவர் தொடுவார். அவரால் முடியாது ஒன்றுமில்லை. சோர்ந்து போகாதீங்க. உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உன்னிலே இருக்கிறவர் பெரியவர். இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியை கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன்னிலே இருந்தால் நீங்க ஆண்டவர் பெரியவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. செயல் இழந்திருக்கின்ற அவயங்களுக்குள்ள ஜீவனை கொடுக்க அவரால் முடியும். தொழில் நஷ்டமடைந்து இனி முன்னேற்றமே முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை தொட்டு ஒரு துவக்கத்தை வைப்பார். உன்னுடைய தொழில் வளரும். உன் படிப்பில் முன்னேற்றங்களை காண்பாய். வேலை ஸ்தலத்தில் இனி எனக்கு ப்ரமோஷன் இல்லை, அதுக்கு ஏற்ற வயசு இல்லைன்னு சொல்லி கலங்காத. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அவரால் முடியாது ஒன்றும் இல்லை. பாடியை தொட்டவர் வாலிபர்கள் அப்படின்னு நின்னாங்க. தூக்கி சுமந்து வந்த செத்து போன வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்துரு என்று சொன்னார். எல்லாம் முடிந்தது என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்ட அதை பார்த்து இயேசு சொல்வார். ஒவ்வொரு அவயங்களையும் பார்த்து இயேசு சொல்வார். ஒவ்வொரு வேலை ஸ்தலத்திலும் உங்களுடைய சீட்டில் ஆண்டவர் சொல்லுவார், நிலையான வேலை, நிலையான வாழ்வு, நிலையான மகிழ்ச்சி ஆண்டவரால் கொடுக்க முடியும். என் அன்பு சகோதரனை, சகோதரியே, இந்த கால தியான வேளையில் நொறுங்குண்ட இறுதி முழுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளை ஆசீர்வாதமாக்கித்தாங்க. நொறுங்குண்டு இருக்கிறாங்கப்பா. நொறுங்குண்ட இறுதியம் உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகள் அவர்களை தேற்றட்டும். நீர் அவர்களை தேற்றுங்க. வாழ்வில் நம்பிக்கையை தாங்க. முடிந்தது என்ற நிலைக்கு அனுபவித்துக் கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தை நீர் செய்தரல வேண்டும் என்று செபிக்க உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறான்.
பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். துவங்கி இருக்கிற இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாற்றுங்க, மனமகிழ்ச்சியின் ஆண்டாக மாற்றுங்கப்பா. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். இம்மட்டும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராயிருந்தீர். இந்த புதிய ஆண்டில் படிப்பில், வேலையில், குடும்ப காரியங்களில், தொழிலில், ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும் ஐயா. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று வீட்டில் மகிழ்ச்சி இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு வீட்டிலும் குறைகளை நிறைவாக்குங்க, தேவைகளை சந்திங்க. தேவ பிரசன்னம் அவளை ஆளுகை செய்யட்டும் ஐயா. தேவ சமூகம் அவள் முன்பும் பின்பாய் கடந்து செல்லட்டும். இந்த நாளை ஆசீர்வாதமாக்கித்தாங்கப்பா. இந்த நாளில் கிருபையாய் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்க. தேவ பிரசன்னத்தால் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இம்மட்டும் கிருபையாய் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து நடத்தினர். இந்த நாளை ஆசீர்வாதமாக்கித்தாங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு வேண்டுதல் நிறைவேற்றுங்க. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரயாணத்தை ஆசீர்வாதமாக்கித்தாங்க. இந்த நாளில் கையிட்டு செய்கிற பிசினஸ்ல ஆண்டவரை தேவ கிருபை இறங்கட்டும், இரட்டிப்பாக்கித்தாங்க. இந்த நாளில் ஆண்டவரை உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும். இந்த மன மகிழ்ச்சி நாளாக மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.